ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை நிறையா இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி புளிச்சக்கீரை கடையலாம். ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரையை நம்ம கரைச்சிப்போம். புளிச்சக்கீரை கரைச்சாச்சு, இது போதும். ரெடி பண்ணலாம். புளிச்சக்கீரையை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சிடலாம். புளிச்சக்கீரை செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். புளிச்சக்கீரை, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் இதில் பூண்டு வச்சுருக்கேன். ஒரு லைட்டாக கொஞ்சம் புளி வச்சுருக்கேன். இது காஞ்ச மிளகா, இதில் ஒரு குண்டு இஞ்சி, ஆயில், உப்பு. ஓகே, இப்போ அடுப்பு வச்சுக்கலாம். அடுப்பு வச்சாச்சு, கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்ல எண்ணெயில் வதங்கணும், கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சுருவோம் நம்ம. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பூண்டும் பொருளும் சேர்த்துக்கலாம். அது கூட காஞ்ச மிளகாவும் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நம்ம பச்சை வாடகை நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம புளிச்சக்கீரை சேர்த்துக்கலாம். புளிச்சக்கீரை போட்டு அதிகமாக இருக்கும், அது வதங்கிடுச்சுன்னா சுத்தமாக இருக்காது. புளிச்சக்கீரை போட்டாச்சு. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிண்டி விட்டுக்கலாம். நம்ம புளிச்சக்கீரை போடும்போது ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா சுண்டி வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பாருங்கள். கொஞ்சமாக ஆகிடும். கலரும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக கலரும் ஆகிடும். இது நல்லா கொஞ்சம் வதக்கணும். வதக்க வச்சு ஆற வச்சு கடைஞ்சிட வேண்டியதான். கடைஞ்சலாம் புளிச்சக்கீரை ரெடி. புளிச்சக்கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரியாததே இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிக்கலாம். ஆற விட்டு கடைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்.